வணக்கம் பேலியோ ஓப்போஸ் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டு. இப்போது இந்த சீசனில் பசுமஞ்சள் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது, விலையும் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. இந்த பசுமஞ்சளை டெய்லி எடுத்து இடித்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுல நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட், பசுமஞ்சள் தெரப்பி எதுக்காக எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, பசுமஞ்சள் தெரப்பி எடுக்கிறது நம்ம இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இரத்த நாளங்களில் இருக்கிற உள்காயம், இரத்த நாளங்களில் இருக்கிற காயம் சிஆர்பி அப்படின்ற முறையில் நம்ம ரத்த பரிசோதனை செய்யும்போது தெரியும். அந்த சிஆர்பி லெவல் 3க்கு கீழே இருக்கணும். 1க்கு கீழே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சிஆர்பி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய இரத்த நாளங்களில் உள்காயம், இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிற உள்காயம் இருக்கும் அப்படின்றது ஒரு அறிவியல் உண்மை. ஸோ உங்களுடைய டயட் அட்வைசர்ஸ் நம்ம ஆரோக்கியம் நல்வாழ்வு குரூப்பில் யாரெல்லாம் பேலியோ டயட் எடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பசுமஞ்சள் தெரப்பி எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டாக பேலியோவில் இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்மளுடைய இதயத்தை காக்கும், உள்காயங்களை ஆற்றும். இந்த பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட் மஞ்சள், மிளகு, சின்ன வெங்காயம், துளசி இடித்து சாப்பிட சொல்லுவாங்க. பூண்டை நறுக்கி தனியாக சாப்பிட சொல்லுவாங்க. அது டெய்லி உங்களால் அது பண்ண முடியும்னா அது பெஸ்ட்டு. அது மாதிரி என்னால் பண்ண முடியல, ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், இப்போ நிறையா கிடைக்கிது அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பசுமஞ்சள் ரா டர்மரிக் 100 கிராம் எடுத்து தோல் சீவி ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நான். 100 கிராம் பசுமஞ்சளுக்கு 5 கிராம் மிளகு, கருப்பு மிளகு, கருமிளகு, வால் மிளகு கிடச்சிதுன்னா இன்னும் நல்லது. ஸோ கருமிளகு 5 கிராம், 10 கிராம் பூண்டு, 100 கிராம் மஞ்சள், 5 கிராம் மிளகு, 10 கிராம் பூண்டு. இது மூணையும் அரை தேக்கரண்டி உப்பு, 2 எலுமிச்சம்பழ சாறு, 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன் சார், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா அது கொஞ்ச நாளில் பூஞ்சை காளான் அது மேலே படிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபங்கஸ் ஆகிடும். ஸோ தண்ணி ஊற்றாமல் எலுமிச்சை சாறு, உப்பு, மஞ்சள், மிளகு, பூண்டு. இந்த மஞ்சள் மிளகு பூண்டோட ரேஷியோ 100 கிராம் பசுமஞ்சள், 5 கிராம் கருமிளகு, வால் மிளகாக இருந்ததுன்னா இன்னும் நல்லது, 10 கிராம் பூண்டு. இதை சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம், துளசி சேர்த்து அரைச்சி வைக்கலாம். பட் வெங்காயம், துளசி சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உபயோகப்படுத்த முடியாது. அதை நீங்கள் தனியாக அப்புறம் பச்சையாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டு மஞ்சள், மிளகு, பூண்டு, எலுமிச்சை சாறு, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நான் நல்லா அரைக்க போகிறேன். அரைச்சி அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்களே, நம்மளுடைய பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டு நான் காமிச்ச எல்லா ஐட்டமையும் போட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், மஞ்சள், அந்த கருமிளகு பொடிசு பிடிச்சா சின்னதாக மேலே தெரியுதா? ஸோ மஞ்சள், 100 கிராம் மஞ்சள், 5 கிராம் கருமிளகு, 10 கிராம் பூண்டு, அரை தேக்கரண்டி உப்பு, 2 எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து அரைச்ச பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டு. இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி 90 நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 90 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட்டாக டெய்லி 10 கிராம் சாப்பிட்லாம். நல்ல கொழுப்பான உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும். அசைவம் சாப்பிட்றவங்க முட்டை, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம். சைவம் சாப்பிட்றவங்க வெண்ணெய் ஏதாவது சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 10 கிராம் சாப்பிட்டா போதும். 90 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பசுமஞ்சள் ரொம்ப விலை மலிவாக கிடைக்கிது. ஜனவரி மாதம் நீங்கள் தாராளமாக ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிங்கன்னா 90 நாள் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். ஸோ 1 கிலோ வாங்கி அரைச்சி வச்சிங்கன்னா 90 நாள், ஒருவருக்கு 1 கிலோ. வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். வெங்காயம், துளசி சேர்க்குறவங்க வெங்காயம்,
துளசி தனியாக சாப்பிட்டுக்கலாம். இதோட குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க துளசி சாப்பிட வேண்டாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பசுமஞ்சள் தெரப்பி கொடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்தது பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட் செய்வது எப்படி. அருமையாக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி டெய்லி சாப்பிட்டு இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதயத்தை பாதுகாத்துக்கோங்க. நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.